சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பாரு, நல்லா பாரு. அவனுக்கு ஒண்ணு இல்லம்மா, நீ ஒன்னும் பயப்படாத. அத்தை, புள்ளைய பத்திரமா பாத்துக்கோங்க அத்தை. நான் சீக்கிரம் வந்துடுறேன். சரிம்மா, நீ பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். நீ கவலைப்படாத, பதட்டப்படாம நீ உன் வேலையை பாருமா. ஒண்ணும் இல்ல, குழந்தை அழ ஆரம்பிச்சுட்டான்ல, ஒரு பிரச்சனையும் இல்ல. காயினை முழுங்கி இருக்கான், அதுதான் உள்ள போய் அடைச்சிட்டு இருந்திருக்கு. நல்ல வேலை கரெக்டான டைம்ல பாத்துட்டோம், எந்த பிரச்சனையும் இல்ல. ரொம்ப தேங்க்ஸ் சிந்து. ரொம்ப நன்றிமா. போட்டிக்கான நேரம் முடிந்தது. போட்டியாளர்கள் அனைவரும் தாங்கள் செய்த பிரியாணியை நடுவர் முன்னால் வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். என்ன எல்லாரும் ரெடியா? பிரியாணியை டேஸ்ட் பண்ணிடலாமா? உங்க எல்லார் முகத்தையும் பார்த்தா நர்வஸாவும் இருக்கீங்க, ஆர்வமாவும் இருக்கீங்க. ஆனா நான் ரொம்பவே ஆர்வமா இருக்கீங்க. ஏன்னா நீங்களா இப்போ இந்த பிரியாணி சமைச்சிட்டு இருந்தீங்கல்ல, அப்போ உங்க எல்லாரோட பிரியாணியோட ஸ்மெல்லும் என் மூக்க அப்படி தொலைச்சிட்டு இருந்தது. டேஸ்ட் பண்றேன், ஆனா தப்பா மட்டும் நினைச்சுக்காதீங்க. ஏன் டேஸ்டுக்கு பிடிச்ச மாதிரி எந்த பிரியாணி இருக்கோ அதை தான் நான் செலக்ட் பண்ணுவேன். ஓகேயா? யாரும் மனசு வருத்தப்படக்கூடாது. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? வாங்க. பிரியாணி டேஸ்ட் பண்ணிடலாமா? கண்டிப்பா. என்ன பிரியாணி உங்களுது? நல்லா இருக்கா மேம்? அப்புறம் மாதுங்க ரொம்ப நல்லா இருக்கு. சாப்பிட்ட மனசுக்கு அந்த திருப்தி இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ஓ அப்படியா? இன்னும் வேணா கொஞ்சம் சாப்பிடுங்க மேம், நிறைய செஞ்சிருக்கோம், எடுத்துட்டு வந்து தரோம். செவந்தி, அவங்க இன்னொரு தடவை கேட்டு வாங்கி சாப்பிடறத பார்த்தா பிரியாணி செம்மையா இருக்கும் போல இருக்கே. அண்ணி, ஒரு தடவைக்கு 2 தடவை சாப்பிட்டு பார்த்தாதான் ஒரிஜினல் டேஸ்ட் தெரியும். அதுக்காக தான் சாப்பிடுவாங்க. நம்ம கிட்ட வரட்டும், பாத்துக்கலாம். என்ன பிரியாணி உங்களுது? பன்னீர் மஷ்ரூம் பிரியாணி மேடம். ஓகே, ப்ராப்பர் வெஜ் பிரியாணி. ஆமா மேடம். கொடுங்க, டேஸ்ட் பண்ணி பாப்போம். ரொம்ப நல்லா வந்திருக்குங்க. சொன்னல, ரொம்ப நல்லா வந்திருக்கு. என்ன ஆட் பண்ணீங்க? அது சீக்ரெட் மேடம். பாத்தீங்களா, என்கிட்டயே திரும்ப திரும்ப சீக்ரெட்னு சொல்றீங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தனியா உங்ககிட்ட வந்து கேட்பேன். கண்டிப்பா அந்த சீக்ரெட் இன்கிரிடியன்ட் என்கிட்ட சொல்லணும். கண்டிப்பா மேடம். தேங்க்யூ சோ மச். பாட்டி, ஜெயிச்சதுக்கு அப்புறம் ரெசிபி சொல்லணும்னு சொல்றாங்க. அப்ப ஒருவேளை அவங்க ஜெயிச்சிருவாங்களோ? செவந்தி, 3 பரிசு தரணும்ல. நம்ம முதல் பிரைஸ் வாங்குறோம், அவங்களுக்கு 3வது பரிசு கொடுத்துடலாம். அப்படியே சொல்றீங்க? வெயிட் பண்ணலாம், இருங்க. என்ன லேட் கமர்ஸ், பிரியாணி சமைக்கிறதுக்கு டைம் இருந்துச்சா? முடிச்சீங்களா? பண்ணிட்டேன் மேம். ஓகே, என்ன மூடி வச்சிருக்கீங்க? என்ன பிரியாணி பண்ணிருக்கீங்க? காட்டுங்க. இது என்ன வித்தியாசமா இருக்கு? மட்டனும் இல்ல, சிக்கனும் இல்ல, காய்கறியும் எதையும் பார்க்க முடியலையே. மூலிகை பிரியாணி மேம். மூலிகை பிரியாணியா? ரொம்ப புதுசா இருக்கு. ரொம்ப புது ரெசிபியா இருக்கு. நைஸ். மூலிகை மட்டும் தான் போட்டிருக்கீங்க இல்லையா? ஆனா பிரியாணியோட ஸ்மெல் அப்படியே வருதே. என்னால் நம்பவே முடியல. சபாஷ், ரொம்ப நல்லா இருக்கு. ஆல் தி பெஸ்ட் மா. தேங்க்ஸ் மேம். அங்க போயிடலாமா?
நாட்டுக்கோழி. ம். நல்லா இருக்கா மேம்? நல்லா இருக்குங்க. ஆக்சுவலி அந்த பீஸ் கூட நல்லா வெந்திருக்கு. ஒரு சிக்கன் பிரியாணியோட டேஸ்ட் கம்ப்ளீட்டா இருக்கு. டிஃப்ரெண்டா வேற ஏதோ சாப்பிடுறோங்கிற தாட்டே வரல. ரொம்ப நல்லா வந்திருக்கு. வெரி நைஸ். தேங்க்யூ. டேஸ்ட் பார்த்துடலாமா? இதுதான் மூங்கில் பிரியாணியா? ஆமா மேடம். ஆ, okay. இருங்க. பிரமாதமா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ரைஸ் நல்லா வெந்திருக்கு. அதே மாதிரி பிரியாணியோட ஸ்மெல் ரொம்ப நல்லா வருது. நம்ம ஊர் பாரம்பரியமான மூங்கில் ரைஸை வச்சு இந்த அளவுக்கு ஒரு பிரியாணி பண்ண முடியுங்கிறது என்னால் நம்ப முடியல. சீரியஸா கலக்கிட்டீங்க பாட்டி, கை கொடுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. பொதுவா பிரியாணிலே இந்த தம் பிரியாணி ஸ்பெஷலிஸ்ட்னு பாத்தீங்கன்னா ஹைதராபாதி தம் பிரியாணி தான். ஆனா அதை விட ஒரு பங்கு இது ஜாஸ்தியாவே இருக்கு. ஓகே, ஐ திங்க் நான் முன்னாடி எதிர்பார்த்த மாதிரி தான் காம்படிஷன் ரொம்ப டஃபாவே இருக்கும் போல இருக்கு. பாப்போம், ரிசல்ட்ஸ் இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கு. சரிங்களா? போலாமா? வாங்க மேடம். Yeah. செவந்தி, ஃபர்ஸ்ட் பிரைஸ் நமக்கு தான் வரணும். வரும் பாட்டி.